வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணாதுரை பிறந்த நாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைக்கு நான் மனம் திறந்து பேசினேன். இந்த கருத்தை உண்மை விசுவாசிகள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் என்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும். புரட்சித்தினுடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மனதில்தான் இந்த கருத்துக்களை 5ஆம் தேதி என்று பிரதிபலித்தேன். இதை பொறுத்தவரையில் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடைபிடிக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு, நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். திருவாரூர் ஊரக வளர்ச்சி பிரிவின் செயற்பொறியாளர் இளஞ்சேரன். இவர் தன்னுடன் வேலை பார்க்கும் சக பொறியாளர்களிடம் தரக்குறைவாக பேசுவதை வழக்கமாக வைத்துள்ளார். தனக்கு கீழ் வேலை செய்பவர்களை கையில் கிடைத்த பொருட்களால் தாக்குகிறார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமீபத்தில் உதவி பொறியாளர் முத்தரசன் மீது இளஞ்சேரன் தாக்குதல் நடத்தியுள்ளார். அவரை தூக்கி போட்டு மிதித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து திருவாரூர், நன்னிலம், நேடாமங்கலம், மன்னார்குடி உள்ளிட்ட 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து இன்று ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர். இந்த திடீர் போராட்டத்தால் உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு திட்டப் பணிகள் பாதிக்கப்பட்டது. செயற்பொறியாளர் இளஞ்சேரன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என ஊழியர்கள் எச்சரித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் போலி ஆவணம், போலி ஜிஎஸ்டி ரசீதுகளை தயாரித்து பல கோடி ரூபாய் மதிப்பில் ஜிஎஸ்டி வரி மோசடி நடப்பதாக சென்னை ஜிஎஸ்டி கமிஷனர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. அதைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி கமிஷனர் நாசிர் கான் தலைமையிலான அதிகாரிகள் ஆம்பூரில் ஹாஃபிசுர் ரஹ்மான் வயது 48 என்பவரின் அலுவலகத்தில் அதிரடியாக ரெய்டு நடத்தினர். அவர் போலி ஆவணம், ஜிஎஸ்டி ரசீதுகளை போலியாக தயாரித்து சில வர்த்தக நிறுவனங்களுக்கு வழங்கி மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. இதன்படி அவர் குறுகிய காலத்தில் 238 கோடி ரூபாய் மதிப்பில் போலி ஆவணம், போலி ஜிஎஸ்டி ரசீதுகளை வழங்கியதன் மூலம் 11 கோடியே 90 லட்சம் ரூபாய் வரை ஹாஃபிசுர் ரஹ்மான் கமிஷன் பெற்றது தெரியவந்தது. ஹாஃபிசுர் ரஹ்மானை அதிகாரிகள் கைது செய்து சென்னை எக்மோர் பொருளாதார குற்றப்பிரிவு சிஜிஎம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். அவரை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.